ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய 12th வீக்குக்கான எவிக்ஷன் நாமினேஷன் ஓட்டிங் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் டோட்டலாக நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 10 கண்டஸ்டன்ஸ் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருந்தாங்க. அந்த 10 கண்டஸ்டன்ஸில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, யார் யார் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓட்டிங்கோட 4th டேவான இன்றைக்கி ஃபஸ்ட் பொசிஷன் அதை மெயின்டைன் பண்ணுறது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட கானா வினோத் தான். கானா வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓட்டிங் இருக்குது. 1,18,256 ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் பொசிஷனில் மெயின்டைன் ஆகிறாரு. 4வது நாளே அவர் 1,00,000 ஓட்டுகளை கடந்திருக்காருங்க. மக்களுடைய ஆதரவு அவருக்கு பெரிய லெவலில் இருக்குன்னு இது மூலமாக தெரியுது. செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. அவங்களுக்கும் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிற வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. 78,653 ஓட்டுகள் வாங்கி செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. திவ்யாவுக்குமே ஒரு நல்ல ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு தெரியுது. ஓட்டிங்குடைய தேர்ட் பொசிஷனில் பார்த்திங்கன்னா பார்வதி இருக்காங்க. 55,789 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பார்வதிக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பாசிட்டிவான சப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை, நெகட்டிவ் தான் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு தேர்ட் பொசிஷனில் அவங்களுடைய ஓட்டிங்கை தக்க வச்சுக்கிற அளவுக்கு ஓட்டிங் அவங்களுக்கு இருக்குது. ஃபோர்த் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அரோரா தான் இருக்காங்க. 40,654 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அரோரா எல்லா இடத்துலையும் அவங்களோட பிளேயை பெரிய லெவலில் இல்லைனாலும் கரெக்டாக பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி பேசி அவங்க மக்கள்கிட்ட ஒரு ஆதரவை வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ ஃபோர்த் பொசிஷனில் மெயின்டைன் ஆகுறாங்க. ஃபிஃப்த் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா தான் இருக்காங்க. 38,557 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரஜன் போனதுக்கப்புறம் பிரஜனுடைய சப்போர்ட்டர்ஸுமே கொஞ்சம் அதிகமாக சாண்ட்ராவுக்கு ஓட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு தெரியுது. இப்போதைக்கு சாண்ட்ரா நல்ல ஒரு ஓட்டிங்கில் 5வது பொசிஷனில் மெயின்டைன் ஆகுறாங்க. 38,557 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் அரோராக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த பொசிஷன் நாளைக்கு இல்லை நாளானைக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. அண்ட் ஓட்டிங்குடைய 6th பொசிஷனில் பார்த்திங்கன்னா சபரி இருக்கார். சபரி 7th பொசிஷன்லேருந்து 6th பொசிஷனுக்கு முன்னேறி வந்திருக்காரு. 33,547 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. சபரியுடைய ஓட்டிங்கில் இப்போ ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. பட் சாண்ட்ராவை பீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா கஷ்டம் தான், ஏன்னா 5,000 ஓட்டுக்கிட்ட டிஃப்ரென்ஸில் இருக்கார். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 33,547 ஓட்டுகள் வாங்கி நல்ல ஒரு பொசிஷனான 6th பொசிஷனில் இருக்கார். ஸோ அவர் இந்த வாரம் கண்டிப்பாக சேவ் ஆவார் அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு தெரிய வருது. ஓட்டிங்குடைய 7th பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கனி திரு தான் இருக்காங்க. கனி திரு வாங்கியிருக்கிற ஓட்டு 31,658 ஓட்டுகள். அண்ட் சபரிக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் வருது. மேபி நாளைக்கு வர்ற ஓட்டிங்கில் கனிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்ஸ் இருந்து தான் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓட்டிங்கோட 8வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் இருக்காருங்க. விக்ரம் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 31,123 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. விக்ரமுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அந்தளவு பெருசாக ஒன்று ஓட்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் டாப் 5ல் வருவார்னு நினச்சிட்டு இருந்த கண்டஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 8வது லெவலில் நிற்கிறாரு. 9வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் தான் இருக்கார். 29,567 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. இந்த வாரம் 9வது பொசிஷன் அப்படின்றது ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன் தான். ஸோ இந்த வாரம் வெளியேறதுக்கான டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அமித் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓட்டிங்கோடைய ஃபைனல் பொசிஷனான 10வது பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க. 24,679 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் கண்டிப்பாக வெளியேற கண்டஸ்டண்டாகவும் சுபிக்ஷா இருப்பாங்க அப்படின்றது தான் இது மூலமாக தெரியுது. சுபிக்ஷாவுக்கு பெரிய லெவலில் இந்த வாரம் ஓட்டிங் எதுவுமே வரல, ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக அவங்க எதுவும் பண்ணல. அவங்களுக்கும் நிறைய நெகட்டிவ் தான் உள்ள வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை சுபிக்ஷா 100% வெளியேறுவாங்க. ஏன்னா இனிமேல் எதுவும் பெருசாக மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை, அதனால் வெளியேறுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பிக் பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.